ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நேகமாம்ஸ் டிசைனர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 42 இன்ச் ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ வந்து ப்ளவுஸை வந்து 4ஆக வந்து மடித்து போட்டுக்கலாம், 4ஆக வந்து மடித்து போட்டுக்கலாம். 4 லேயர் இருக்கிற மாதிரி மடிப்பாக நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும், ஓப்பன் சைட் வந்து ஆப்போசிட் சைட் இருக்கிற மாதிரி போட்டுட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்காக அங்கே வந்து ஒரு 1 ஸ்கேல் அளவுக்கு இல்லாட்டி 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு லைன்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸோட கையோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் 8 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழ் உயரம், அதாவது வந்து ஆம்கோல் சைடு வர்ற உயரம் வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து மார்க்கிங்காக மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுற்றளவு குறிக்கணும் இல்லைங்க, ஆம்கோல் சைடோட சுற்றளவு வந்து குறிக்கணுமில்ல ஸ்லீவில். அதுக்கு வந்து இப்போ நான் வந்து ப்ளவுஸோட பேக் சைடில் இருக்கிற ஆம்கோலோட அளவு எடுத்து நான் அதே சுற்றளவை வந்து இதில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். கீழ் உயரம் மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துக்கு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் அளவு வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் வந்து கீழ் சுற்றளவு வரும் பாருங்கள், அங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து கீழ் உயரம் வந்து குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதே 5 இன்ச்சு நான் கீழ் உயரம் வந்து 5 இன்ச் குறிச்சிருக்கிறேன். அதாவது வந்து ஃபுல் உயரம் வந்து 8 இன்ச்சு, கீழ் உயரம் வந்து 5 இன்ச்சு நான் வந்து குறிச்சிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து மார்க் பண்ணி இன்டூ ப்ளஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைன்ஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதில் வந்து நம்ம டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு இதோட சென்ட்ரு வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ 8 இன்ச் அப்படின்னா 4 இன்ச் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து 4 இன்ச்லேயே 2 இன்ச்சு 2 இன்ச்சஸ்க்கு வந்து சென்டரில் மறுபடியும் ஒரு அதுக்கு சென்டரில் ஒரு மார்க், அதுக்கு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு வந்து கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கீழே மார்க் பண்ண சென்டரில் மார்க் பண்ண பார்த்திங்களா, அதுலேருந்து வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கீழே மறுபடியும் மார்க் பண்ணி நம்ம எஸ் ஷேப்பில் வந்து ஒரு ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா ஆம்கோலில் வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்காக வந்து இதை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ் சுற்றளவு இருக்குமில்ல, அங்கே ஸ்லீவோட கீழ் சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதோட சுற்றளவு நான் அளவு எடுக்காதனால நான் ப்ளவுஸையும் வச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து லைன்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வந்து கிளாத் பத்தலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே வந்து நம்ம மேலில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த வழியை வந்து நம்ம ஃபுல் லேயரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குலாம் அர்க்காத் எங்கெங்கெல்லாம் வேணுமோ 2 சைடு ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அர்க்காத் வந்து எல்லா பக்கம் பண்ணிக்கலாம். அது சென்டர் ஸ்லீவோட சென்டருக்கு வந்து நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணி போட்டு டபுள் லேயர் இருக்கிற மாதிரி அதில் வந்து தான் நம்ம இந்த எஸ்ஸேக்கு கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி அதை எடுக்கிறோம். இது எதுக்கு, இது 2 ஸ்லீவ்லேயும் வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த குழி வந்து வளைவு வர்றதுக்காக வந்து இந்த எஸ் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து லைன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது லைன்ஸ் பண்ணிவிட்டு. அதனால் நான் வந்து லைன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா நாங்கள் அப்படியே வந்து மடிச்சடிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பத்தாததுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.